தம்பி நீ பண்றது பூரா ஒரு சேட்டையா இருக்க தம்பி. நீ இந்த அதிமுக பாஜகவையும் கூட்டியாந்து உட்கார வச்சுட்டு எல்லா சோலையும் பார்த்து விடுவோம் இருக்க. திமுக எதிர்ப்புன்னு சொல்லி நீ வந்த அலம்பல் தாங்க முடியலையே. கொஞ்சம் பார்த்து இரு தம்பி, ஒன்னேவே சோலை முடிச்சு விட்டுற போறாங்க. திரும்ப எச்சரிக்கை கொடுக்காரு. ஆமா, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சங் பரிவார் அரசியலை பேசுகிற சக்திகளுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு மக்கள் யுத்தமாக இந்த தேர்தல் களத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் பாஜக அதிமுக கூட்டணி செய்கிற மக்கள் விரோத அரசியலை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் விஜய் அவர்கள் திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் அதிமுக பாஜக அணிக்கு சாதகமான வேலைகளை செய்கிறார் என்பது எங்கள் யூகம். அவர் திமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்ற விரும்புகிறார் என்பது அவருடைய சொந்த நிலைப்பாடு. திமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றிவிட்டு அந்த இடத்தில் யாரை அமர வைக்க பார்க்கிறார்? அவரே அந்த இடத்தில் அமர விரும்புகிறார் என்றால் இந்த தேர்தலில் அது சாத்தியமா என்பது அவருக்கே தெரியும், அவருக்கே வெளிச்சம். ஆக அவர் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்திவிட்டு அவருடைய தலைமையிலே ஆட்சி அமைக்க முடியாது என்பது தெரிந்தும் திமுகவை வீழ்த்துவதன் மூலம் பாஜக அதிமுக என்கிற சங் பரிவார்களின் கைகள்தான் ஓங்கும் என்பது தெரிந்தும் அவர் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்.